Hello everyone, welcome back to the channel. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து எபிசோட் 4 sum of array. So கொஸ்டின் என்னன்னா, you are given an integer array, the task is to find the sum of it. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, இதோட டோட்டல் சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் சம் வந்து 1 + 2 + 3 + 4, ஸோ 10 தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1 + 3 + 3 7. ஸோ இப்போ வந்து ஒரு பென் அண்ட் பேப்பரால் ஃபஸ்ட்டு நம்மளால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியணும். அது சால்வ் பண்ண முடிஞ்சாலே கோடாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் விஷயம், பேசிக்ஸ்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது இப்போ ஒரு என்ன லாங்குவேஜில் வேணாலும் இதை சால்வ் பண்ணலாம். ஜாவாவாக இருக்கட்டும், பைத்தனாக இருக்கட்டும், இல்லை ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், எதில் வேணாலும் சால்வ் பண்ணலாம். பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அரேயில் அதில் எப்படி இனிஷியேட் பண்ணுவாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஸோ இப்போ நமக்கு இது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு அரேவை ஹைட்ரேட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இன்டீஜர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டீஜர் சம் வந்து நான் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார் லூப்பில் இந்த அரேயில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் நான் வந்து உள்ளே கொண்டு வர போகிறேன், அதாவது ஹைட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4. ஸோ இது மாதிரி. ஸோ அப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறது அரேவை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்தது இதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அதாவது இந்த லூப் வந்து எது வரைக்கும் போகணும் அப்படின்னா, இந்த அரேவோட ஃபுல் லென்த் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அரே டாட் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது இது இன்க்ரிமெண்ட், எவ்ரி டைம் இந்த லூப் ஒரு டைம் எண்ட் ஆகும் போது இது இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதாவது ஃபர்ஸ்ட் 0ன்னு இருக்கும், அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகி 1ன்னு வரும், அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு போகும், அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகி 3ன்னு வரும். ஸோ டோட்டலாக இதோட லென்த் வந்து 4. ஸோ அது வரைக்கும் ஹைட்ரேட் ஆகும். அவ்வளோதான் இந்த ஃபார் லூப். ஓகே. ஸோ இந்த ஒரு டைம் என்ன பண்ணுறோம், சம்மோட ஆட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த வந்து சம்மை வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் அரே ஆஃப் எவ்ரி டைம் வரக்கூடிய எலமெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து ஐன்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் அரே ஆஃப் 0, செகண்ட் டைம் அரே ஆஃப் 1, தேர்ட் டைம் அரே ஆஃப் 2, அது மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து இன்னொரு இதில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, சம்மை வந்து ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ வந்து ப்ளஸ் ஈக்குவல் அப்படின்னு கூட எழுதலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இதை கம்ப்ளீட் பண்ணோன்னே இப்போ நான் இந்த சம்மை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ ஏன்னா இது வந்து நம்ம ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கோம். ஸோ அதனால நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஓவராலாக எல்லாத்தையுமே ரன் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே பாஸ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பென் அண்ட் பேப்பரால் சால்வ் பண்ணோம். அதாவது இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சொல்யூஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொண்டு வந்தோம். ஸோ அதாவது ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். இதை நம்மளால் மேனுவலாக பண்ண முடியுமா? பண்ண முடியும். 1 + 2 + 3 + 4ன்னு இங்கே எக்ஸ்பிளனேஷனில் இருக்க மாதிரியே பண்ண முடியும். அப்போ நம்மளால் கோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. முதல்ல இந்த சொல்யூஷனை கொண்டு வராமல் டைரெக்டாக கோட் பண்ணுறது வந்து டிஎஸ்ஏல ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு அந்த சொல்யூஷன் ஈவன் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணும் போதுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா முதல்ல ஒரு சொல்யூஷன், ஒரு ரஃப்பாக ஒரு சொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் அதை எடுத்துகிட்டு போக முடியும். அண்டு இந்த மாதிரியான டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து இதை முதல்ல பென் அண்ட் பேப்பரால் சால்வ் பண்ணோம், அதுக்கப்புறம் இதை பேசிக்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாலே இந்த டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸை ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது மாதிரி நம்ம பேசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கான எபிசோடு வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு கீழே வாட்ஸ்அப்கான குரூப் லிங்க் இருக்குது, அதில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. நம்ம ஜாப் அப்டேட்ஸ் அண்டு இந்த மாதிரி டெக் ரிலேட்டடான அப்டேட்ஸும் நம்ம அதில் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.